जय जय शङ्कर हर हर शङ्कर ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். மீண்டும் உங்கள் அனைவரையும் தரிசனம் டிஜிட்டல் வாயிலாக பெரியவா தரிசனத்தில் சந்திப்பதில் இன்று இரட்டிப்பு மகிழ்ச்சி எங்கள் குழுவினரோடு. காரணம், இன்று பெரியவாவின் கொள்கையை படித்து பார்த்த ஒரு தாயார் என்னிடத்தில் சொன்ன செய்தியை அப்படியே பதிவு செய்யப் போகின்றேன். உங்களுக்கு தெரியும், இந்த மண்ணுலகில் மகா பெரிய சுவாமிகள் அந்த கருணாமூர்த்தி, கருணையின் வடிவமாக இருக்கக்கூடிய அந்த ஜெகத்குரு கலவையில், ஓரிக்கையில், தேனம்பாக்கத்தில், இளையாத்தங்குடியில், கும்பகோணத்தில் பல இடங்களுக்கு விஜயம் செய்தாலும் அவருடைய இதயம் இழப்பாரிய இடங்களில் ஒன்று ஓரிக்கை, தேனம்பாக்கம். இன்றைக்கி ஓரிக்கை போகிறவங்களுக்கு தெரியும், பெரிய 100 கோடியில் தஞ்சாவூர் பெரிய கோவில் மாதிரி கற்கோயில் கட்டி மகா பெரியவருக்கு அனுஷ பூஜை நடைபெறுது, பிரதோஷ பூஜை நடைபெறுது, பிரம்மாண்டமான பணிகள், அங்கே நித்திய பிரசாதம் கொடுக்குறாங்க, நிறைய நல்ல காரியங்கள், வேத பாடசாலை நடக்குது. தேனம்பாக்கத்துலேயும் அப்படி தான். நான் ஒரு முறை பிரதோஷ வழிபாடு முடித்து அப்படி வந்தபோது ஒரு தாயார் என் கரத்தை பற்றி கொண்டார்கள். ஒரு தாயார், அவங்க திண்டிவனம் பகுதியில் இருக்காங்க. நடந்த உண்மை. என்னை பார்த்தோன்னே பொல அழுகுறாங்க. சார், நான் அங்கங்கே உங்களுடைய உபன்யாசங்கள்லாம் கேட்டிருக்கேன், பெரியவாளை பற்றி நிறைய சொல்கிறீங்க, ஆனால் பெரியவா கொள்கையை கடைப்பிடிக்கிறது தான் பக்தர்களுடைய வேண்டுதல். பெரியவா கொள்கையை கடைப்பிடிக்கிறது தான் பக்தருடைய வேண்டுதல். அதெல்லாம் கொஞ்சம் நிறைய நீங்கள் பேசுகிற ஊடகங்களில் சொல்லுங்கள். அப்போ இந்த தரிசனம் டிஜிட்டல் வாயிலாக நம்ம இந்த செய்தியை சொல்லலை, இன்றைக்கி சொல்கிறேன். இது ஏதோ அந்த அம்மாவுக்கு உரியது மட்டுமல்ல, ஒவ்வொரு குடும்பத்தில் உள்ள தாயாருக்கும் உண்டு, ஒவ்வொரு மனிதனாக பிறந்த மனிதனுக்கும் உண்டு. இந்த எபிசோடு உங்கள் மனசை மாற்றினா, இதுக்கப்புறம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஏற்பட்டால் அதுதான் உண்மையாகவே பெரியவாக்கு செய்கிறது. அந்த அம்மா சொன்னது அப்படியே சொல்கிறேன். ரொம்ப வேதனை சார், எனக்கு 7 குழந்தைங்க, கை நிறைய பென்ஷன் காசு வருது. ஆனால் இந்த 7 பேரும் 70 வயசை நாங்கள் கடந்துட்டோம். என் கணவருக்கு 78. யார் வச்சுக்கிறதுங்கிறதுல சண்டை சச்சரவு சார். அந்த அம்மா சொன்ன வார்த்தையை அப்படியே சொல்கிறேன். இந்த கால்பந்தை உதஞ்சு அனுப்புகிற மாதிரி, கால்பந்தை உதஞ்சு அனுப்புகிற மாதிரி எங்களை ஒரு வீட்டிலேருந்து இன்னொரு வீட்டுக்கு அப்படியே ஷிஃப்ட் ஆக்கி மாற்றிக்கிட்டே இருக்காங்க சார். மன வேதனை இருக்குது சார். இதை பற்றிலாம் பெரியவா எதுவும் சொல்லலையான்னு கேட்டாங்க. அப்படியே எனக்கு ஏதோ ஃப்ரீசர் பாக்ஸுக்குள்ளே இருந்த மாதிரி இருந்தது. உறைஞ்சிட்டேன் சார். ஒரு நிமிஷம் உயிர் போய் வந்தது. டக்குன்னு அன்றைக்கி வந்தேன் சார் வீட்டுக்கு. பெரியவாளை பற்றிய புத்தகங்களை தேடி படித்து ஆராய்ந்து இந்த நிகழ்வில் பதிவு செய்கிறோம். இப்போ நான் சொல்லியிருக்க இந்த சம்பவம், தாயாருக்கு மிஞ்சிய ஒரு தெய்வம் இல்லை, தாயாருக்கு மேலே ஒரு தெய்வம் இல்லை அப்படிங்கிறத ஜெகத்குரு அப்படிங்கிற புஸ்தகம் எழுதிய ஆத்தர் பேர் ஜனகராஜ். அப்படியே நடந்த பதிவு செஞ்சுருக்கார். அதை இஷ்யூ பண்ணது வானதி பதிப்பகம். இவ்வளோ டீட்டெயில்ஸோடு நான் பதிவு செய்கிறேன். மகா பெரிய சுவாமிகள் மடத்தில் உட்காந்துருக்காங்க, நிறைய விசிட்டர்ஸ் வராங்க. ஒரு அன்பர் வந்திருக்கார், அப்படியே நமஸ்காரம் பண்ணிட்டார். அவர் பேரையே சொல்கிறேனே, கோபாலன்னு பேர். பெரியவா நமஸ்காரம், கொஞ்சம் உங்கள்கிட்ட தனியாக பேசணும். சொல்லுப்பா. என் தாயாருக்கு புத்தி சுவாதீனம் இல்லாமல் போயிடுத்து. அடிக்கடி கதவை திறந்து போட்டு எங்கேயாவது வெளியில் போயிடுறா. திருப்பி அவன் வர்றது ரொம்ப சிரமமாக இருக்குது, இம்சையாக இருக்குது. நான் மடத்தில் கொண்டு வந்து விட்டுட்டுமா பெரியவா? பெரியவா அப்படி அந்த தாமரை இதழ் அப்படி மலர்ற மாதிரி அப்படி ஒரு வரி சிரிப்போட, நல்ல வேலைப்பா, ஏதாவது வனாந்திர பகுதியில், காடில், மழையில், மேட்டில் விட்டுறாம மடத்தில் வந்து அவர் சொன்ன வார்த்தை, இந்த மொட்டை போட்டு தண்டம் வச்சுருக்க இந்த தண்டசாமிகிட்ட கொண்டு வந்து விட்றேன்னு வச்சுட்டிய,
ரொம்ப சந்தோஷம்ப்பா. ஆனால் பாருப்பா, தாயாருக்கு மிஞ்சிய தெய்வம் இல்லை, தாயாருக்கு மிஞ்சிய தெய்வம் இல்லை, ஏகாதேசிக்கு மிஞ்சிய விரதம் இல்லைன்னு சொல்லுவா. நீ இருந்து சாப்பிட்டுட்டு போன்ட்டு உள்ளே போயிட்ட. அவனுக்கு அப்படியே உடம்பெல்லாம், ஏன் நம்மளே இருக்கமே. ஆதிசங்கரர் எல்லாத்தையும் திறந்தார், தன்னுடைய தாயார் ஆரியாம்பிகையை திறக்க முடியலன்னு பேசுகிறோம். 12 திங்களாய் அங்கமெல்லாம் நொந்து பெற்ற தொந்தி சரியங்கிற பட்டினத்தாரை படிச்சுட்டு அழறோம். அதுவும் இன்னும் சில பேர் இருக்காங்க, தாய் தகப்பன் இருக்கும்போது கவனிக்க மாட்டாங்க, இறந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு அதை செய்யலாமா, இதை செய்யலாமா, இப்படி காரியம் செய்யலாமா. வாட் இஸ் த யூஸ்? நீங்கள் இருக்கும்போது தண்ணி கொடுத்து பார்த்துக்க முடியல, இறந்ததுக்கப்புறம் பேசி என்ன பிரயோஜனம்? இதை அப்படியே அந்த கேள்விக்குரிய அப்படியே வைங்க. இப்போ பெரியவர் சொன்ன வார்த்தையை பாருங்கள். சாயந்தரம் மீண்டும் அப்படி நமஸ்காரம் பண்ணிட்டு மனசுக்குள்ளே 1000, ஐயோ தாயாரை பார்த்துக்கலையே, அது பெரிய பிரச்சனை ஆகிடுமோ, தனக்கு சிக்கலாகுமோ, அந்த கர்ம வினை நம்மளை துரத்தி வருமோ, இதெல்லாம் பல சிந்தனை. நடந்த செய்தி பதிவு. பெரியவாள்கிட்ட நமஸ்காரம் பண்ணி, மன்னிச்சுக்கோங்க பெரியவா, நான் ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தேன். தப்பெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, பாவம் உன் தாயாருக்கு புத்தி சுவாதீனம் இல்லை, உன்னைய 10 தடவை நச்சரிக்கிறாங்கிற, 10 தடவை கூப்பிடுவா. நீ ஆஃபீஸ் கிளம்பும்போது, நீ வெளியில் வேலைக்கு போகும்போது, உன் குழந்தைகள் வேறு வேலையாக இருக்கும் போதெல்லாம் உன்னை சிரதப்படுத்துவா. நொய்யும்பா, உனக்கு இம்சையாக தான் இருக்கும், கஷ்டமாக இருக்கும். ஆனால் பாவம் பாருங்க, உன்னை அவள் பெற்று உனக்கு பால் ஊட்டி சீராட்டி வளர்த்து உன்னைய மனுஷனாக்கி உனக்கு கல்யாணம் பெற வச்சு உனக்கு புள்ள குட்டி பேரம்பேத்தி எடுத்து உனக்கு சீர்சனத்தை எல்லாம் பண்ணி இன்னைக்கு நீ அடுத்த தலைமுறையை பார்க்கறதுக்கான வித்தா அஸ்திவாரமா அச்சாணியா இருந்தவ இந்த தாய் தகப்ப மறந்துடாத. அவளுக்கு அந்திம காரியம் செய்கிறது எவ்வளோ முக்கியமோ அதை விட ரொம்ப முக்கியம்ப்பா இருக்கும்போது தூத்தம் கொடுத்து பார்த்துக்கிறது. நீ தாயாரை சேவிச்சின்னா கோவில் குளத்துக்கே போக வேண்டாம். நீ தாயாரை சேவிச்சின்னா பெரிய பாவமே கிடையாது. நீ தாய் தகப்பனை நன்னா வச்சுட்டா உலகமே உன் காலடியில் இருக்கும். ஓ க்ஷேமமாக இருப்ப அப்படின்னு குங்குமத்தை கொடுத்து போயிட்டார். இப்போ அந்த ஓரிக்கை கோவிலில் ஒரு பெரியவங்க என்கிட்ட கேட்டதுக்கும் பெரியவருடைய இந்த சிந்தனையும் நான் ஒப்பிட்டு பார்க்குறேன். தரிசனம் டிஜிட்டல் வாயிலாக பார்க்கக்கூடிய நேயர்களை உங்களை கைகூப்பி கேட்குறேன். இந்த ஜூவில் எல்லாம் மிருகக்காட்சி சாலையிலெல்லாம் தாயிட்ட பால் குடிக்கிற விலங்குகள் அப்பப்போ வந்து தாயாரை எட்டி பார்க்குற மாதிரி பல குழந்தைகளை பெற்றவா அப்பப்போ பெற்றவர்களை எட்டி பார்க்குறீங்க. தயவுசெய்து அதுக்கு முற்றுப்புள்ளி வைங்க. நீங்கள் ஏதாவது ஆசிரமங்களில் விட்டுருந்தா இதுக்கப்புறம் போய் தாயாரை கூட்டிகிட்டு வந்துடுங்க. இதுதான் நீங்கள் பெரியவாளுக்கு செய்யக்கூடிய உண்மையான பணிவிட. உண்மையாகவே பெரியவாளுடைய பக்தர். தாயிற் சிறந்த கோயிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை, மாதா பிதா குரு தெய்வம், மாத்ரு தெய்வ பவ, பித்ரு தெய்வ பவ, குரு தெய்வ பவ. நான் அன்னதானம் அப்படி செய்வேன், பிரதோஷத்துக்கு அப்படி கோவில் போவேன், அனுஷ பூஜைக்கு அப்படி போவேன், கிரிவலம் வருவேன், கோடி புண்ணியம் செய்கிறேன், எல்லாம் சரி. தாய் தகப்பனை கடைசி வரைக்கும் யார் நன்னா வச்சுக்கிறாளோ அவள் தான் க்ஷேமமாக இருப்பா. இது ஏன் வார்த்தை இல்லை, குரு வார்த்தை. குரு வார்த்தைக்கு மறுவார்த்தை இல்லை. தாயை போற்றுவோம், குருவின் கரம் பற்றுவோம். மீண்டும் தரிசனம் டிஜிட்டலில் சந்திப்போம். நல்ல நல்ல செய்திகளை சிந்திப்போம். ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய